time value of money la, this is one of the interesting case. 0 1 2 3 infinite period. ஒவ்வொரு பீரியட் எண்ட்லயும் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா p கிடைக்குது. here also a p p p p கான்ஸ்டன்டா. இந்த என்டையர் ஸ்ட்ரீம் ஆஃப் p உடைய இன்றைய மதிப்பு என்ன அப்படி சொன்னாக்க present value of annuity நம்ம சொல்லுவோம் if the rate of interest is given. present value of annuity factor வரும்போது the formula being okay s is equal to p into 1 plus I to the power n minus 1 divided by 1 plus I to the power n into I னு படிச்சிருக்கிறோம். பட் இங்க வந்து என்ன இருக்கு, இன்ஃபினைட் பீரியட் இருக்கு. திஸ் இஸ் இன்ஃபினைட் பீரியட். அப்போ இன்ஃபினைட் பீரியட் இருந்தால் இந்த சம் எப்படி வரும்? ஓகே, வாட் இஸ் த ஃபார்முலா டெரிவேஷன்? கேன் வி அப்ளை திஸ்னா என்ன தெரியலையே, எத்தனை வருஷம் போடுவீங்க? ஓகே, இன்ஃபினைட் பீரியட் த பிக்கஸ்ட் நம்பர் இல்லையா, என்லெஸ் நம்பர். 1 போட்டு 0 0 0ன்னு நீங்க போட்டுட்டே இருக்கலாம், அதான் நம்பர். அப்ப எப்படி கால்குலேட் பண்றோம்? the formula derivation for this being s is equal to p divided by 1 plus I for the first one. இந்த p இந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஒரு வருஷம் p factor யூஸ் பண்றேன். செகண்ட் p வரும்போது 1 plus I to the power 2 goes on. the last p க்கு வரும்போது divided by 1 plus I to the power infinite period. And then this is the equation number 1. To simplify this equation I am going to multiply 1 plus I with the equation number 1. 1 plus I to arrive the equation number 2. S into 1 plus I is equal to p divided by 1 plus I into 1 plus I. Now you will get only p. Then here p divided by 1 plus I to the power 1 goes on. Last case la p divided by 1 plus I to the power infinite minus 1 has no meaning at all. Infinite number லந்து நீங்க என்ன ஒரு பெரிய நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணாலும் that will be always infinite தான். ஓகே, 1 crore 1 ரூபி குறைச்சிங்கன்னா 99 lakhs வரப்போது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் கிடையாது இல்லையா, சும்மா மைனர் வேல்யூ. அது மாதிரி தான் பிக்கஸ்ட் நம்பர் அண்ட் இன்ஃபினைட்லேருந்து 1 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இட் ஹேஸ் நோ வேல்யூ. Now I am going to subtract equation number 1 from 2. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது s plus si minus s is equal to இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை நான் இப்போ சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அப்போ இதோடைய ஃபர்ஸ்ட் டேர்மும் இதோடைய செகண்ட் டேர்மும் சேம், இதோடைய செகண்ட் டேர்மும் இதோடைய தேர்ட் டேர்மும் சேமாக இருக்கும். இதோடைய லாஸ்ட் பட் ஒன்றும் இதோடைய லாஸ்ட்டும் சேமாக இருக்கும். எப்பொழுதுமே இதோடைய செகண்ட் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் டேர்மும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லாஸ்ட் டேர்மும் கேன்சல் ஆகாமல் இருக்கும். ஸோ த வேல்யூ பீங் p minus p by 1 plus I to the power infinite. Here plus s minus s got cancelled, so si is equal to this value. Is that okay? Governing this factor you know will be meaningless. This factor becomes meaningless. என்ன காரணம்? See, p வந்து நான் assume பண்ணிக்கிற 1 ன்னு சொல்லிட்டு, if I assume the p being 1, okay, எந்த பெரிய நம்பர் வேணாலும் இருக்கலாம். டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 10% வச்சுங்க, டிவைடட் பை 1.1. இது போட்டிங்கன்னா டினாமினேட்டர்ல பவர் 1 பவர் 2, பட் இன்ஃபினைட் தானே, இப்படியே ப்ளஸ் பண்ணிட்டே வாங்க, குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்ஃபினைட் இல்லையா, என்லெஸ். ஓகே, நான் பாட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க, ரேட் குறைஞ்சிக்கிட்டே வருது நான் 1 போட்டு போடும்போது. ஸோ இட் பிகம்ஸ் e to the power சம்திங் போயிடுது. லேட்டர் பார்த்தீங்கன்னா e to the power -5 சொன்னால் 0.50க்கு அப்புறம் வருது இது. ஸோ போக போக வந்து 0.00000 போகுது. sometimes it reaches the 0, sometimes it reaches the 0.
நான் கம்ப்யூட்டரில் இருக்கிற கேல்குலேட்டரில் பண்ணுறதுனால எவ்வளோ தூரம் வருது. உங்களுடைய நான் சயின்டிஃபிக் கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா இந்நேரத்துக்கு வந்து 0 ஆயிருக்கும். 12 டிஜிட் தானே. ஸோ இந்நேரம் 0 வந்திருக்கணும். பாருங்கள், இது -10, இது e to the power -10. இப்போ 0.000009 zeros and 2 போடணும். அப்படின்னா இது மீனிங்லெஸ் தானே. இன் சடன் டைம் இட் பிகம்ஸ் 0. இட் ஹேஸ் நோ மீனிங் அட் ஆல். அதனால திஸ் வில் டிஸப்பியர். அப்போ SI இஸ் ஈக்குவல் டு பின்னு சொன்னால் S இஸ் ஈக்குவல் டு P பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுதான் ப்ரெசன்ட் வேல்யூ ஃபேக்டர் ஃபார் கண்டினியூஸ் மீன்ஸ் என்னது, இன்ஃபினைட் பீரியட். இன்ஃபினைட் பீரியட் இன்ஃபினைட் பீரியட்ல P ஃபேக்டருடைய ஃபார்முலா வந்து S இஸ் ஈக்குவல் டு P பை I. அதர்வைஸ் P is equal to S into I, அல்லது rate of interest is equal to P by S. நம்ம அதுதான் சிம்பிளா படிச்சிருப்போம். 100 rupees போட்டிங்கன்னா rate of interest 10% கொடுக்குறாங்கன்னு சொன்னால் எவ்வளோ சார் கிடைக்கும்? 10 ரூபாய். எத்தனை நாள் கிடைக்கும்? கிடைச்சிக்கிட்டே இருக்கும். எத்தனை வருஷம்? இன்ஃபினைட் பீரியட் வரைக்கும் அது வந்துட்டே தானேப்பா இருக்கும். ஸோ அந்த லாஜிக் வந்து S is equal to P by I or P is equal to S by I, S into I is equal to P by S அப்படிங்கிறது எல்லாமே ஆன்டி ஃபேக்டர் தான். பட் இன்ஃபினைட் பீரியட் அப்படிங்கும்போது the second factor disappear ஆகிறதுனால the answer seems to be very simple. Is that okay? This is what about the call. Almost majority concepts are over. இதை ஒரு summary பார்த்துட்டு then we'll finally go for this one, shorter period compounding. Okay, shorter period compounding பார்க்கலாம். Come on, make note of it.